அனைவருக்கும் வணக்கம். நாம் தினமும் ஒரு பிரபலத்தை வரைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரபலம் யார் என்று பார்த்தால் பாருங்கள், பார்க்கலாம். வாழ்க்கையில் தோல்விகளை அதிகமாக கண்ட ஒரு வெற்றியாளர். சாதாரண குடும்பத்தில் பிறந்தும் சாதனையாளனாக வர முடியும் என்று காட்டியவர். களவும் கற்றுமர. ஆம், இந்த வார்த்தைகளுக்கு வலுவூட்டியவர். ஆம், இவர் செய்யாத வேலைகளே இல்லை, தெரியாத வேலைகளும் இல்லை. இடைவெளியிலும் இவருக்கு வேலைதான். நகைச்சுவைகளில் இவர் மன்னர், அறுசுவை சமையலில் இவர்தான் வின்னர். நாம் இன்று வரைந்து கதை சொல்ல போகும் புகழ்பெற்ற நடிகர் யார் என்று பார்த்தால் அது நம்முடைய புகழ்தான். ஆம், விஜய் டிவி புகழ்பெற்ற புகழைத்தான் இன்று நாம் வரைந்து கதை சொல்ல போகிறோம். வாருங்கள் போகலாம். புகழ் கடலூரில் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்று அனைவரின் வீட்டிலும் புகழோடு இருக்கிறார் நம்ம புகழ். படித்ததோ 10வது தான். ஆனால் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தன் முதுகில் தூக்கி கொண்டு அன்று முதல் இன்று வரை சுமந்தவராக இருக்கக்கூடிய நபர்தான் நம்முடைய புகழ். இவர் சிறு வயது முதலே பல்வேறான கஷ்டங்களை சந்தித்துள்ளார். இவர் செய்யாத வேலைகளே இல்லை. பின்பு இவருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்த என்றாவது ஒரு நாள் பிரசாத் ஸ்டூடியோவிற்கு உள்ளே சென்று விட வேண்டும் என்ற ஆசையில் பிரசாத் ஸ்டூடியோவிற்கு முன்பு ஒரு கடையில் வேலை செய்தார். அந்த கடையில் வாகனங்களை பழுது பார்ப்பது, வாகனங்களை கழுவுவது போன்ற அனைத்து விதமான வேலைகளையும் செய்தார். எப்படியாவது வாழ்வில் ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தினமும் ஓடிக்கொண்டே இருந்தார். என்றாவது ஒரு நாள் பிரசாத் ஸ்டூடியோவிற்கு உள்ளே சென்று தன்னுடைய நடிப்புத்திறனை வெளிப்படுத்த இவர் காத்து கொண்டிருந்தார். அந்த கனவானது ஒரு நாள் நிறைவேறியது. புகழின் நண்பர் பானா காத்தாடி உதயா ராஜ் என்பவரின் உதவியால் KPY சீசன் 6 இவர் பங்கு பெற்றார். ஆனால் அதில் தேர்வாகவில்லை. எனவே பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு கணினி உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார். பின்பு இவருடைய நண்பர் தீனாவுடன் சேர்ந்து சிரிப்புடா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் பெற்றார். இவர் பொதுவாக அனைத்து விதமான நிகழ்ச்சிகளிலும் பெண் வேடத்தை அணிந்து அதனை சிறப்பாகவும் செயல்படுத்தினார். இவருடைய வளர்ச்சி பாதைக்கு இது மிகவும் முக்கியமாக இருந்தது. தற்போது விஜய் டிவியில் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சியான குக்கு வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியில் இவர் பங்கு பெற்று அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் இவர் குடிகொண்டு விட்டார். இந்த குக்கு வித் கோமாளி புகழ் பெற்றதற்கு புகழும் ஒரு காரணம்தான். இவருடைய நகைச்சுவை திறமையானது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்ததால் இவர் பல்வேறான திரைப்படங்களில் நடிக்கவும் ஆரம்பித்துள்ளார். புகழின் புகழானது மென்மேலும் வளரவும் இவருடைய நகைச்சுவை திறமையானது மென்மேலும் மெருகேறவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தோல்விகளுக்கும் சற்று தோல்விகள் கொடுப்போம். நம்முடைய புகழை போலே நாமும் புகழ் அடைவோம். இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வாழ்வது வாழ்க்கையல்ல, துன்பத்தில் பிறந்து இன்பத்தை இனிமையாக ரசித்து வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த காணொளி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நாளை இன்னொரு காணொளியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளியில் பிழைகள் இருந்தால் அதனை கருத்து பெட்டிகளில் பதிவிடுங்கள். உங்களுடைய லைக்குகளை எங்களுக்கு கொடுங்கள். எங்கள் காணொளிகளை பரிசாக நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.